Hello guys, welcome back to another video. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா போன்ல லொகேஷன் செட்டிங்ஸ் வேற யாராவது ட்ராக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அது எந்தெந்த விதமான ஆப்ல நம்மள ட்ராக் பண்ண முடியும் அது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ உங்க வீடியோக்குள்ளார போலாம். இந்த வீடியோல 3 டைப் ஆஃப் செட்டிங்ஸ் பார்க்க போறோம். அது எப்படி எல்லாம் தேர்ட் பார்ட்டில யாராச்சும் நம்மள ட்ராக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அது ஃபர்ஸ்ட் செட்டிங் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இருந்தா பார்க்க போறோம். சோ வாட்ஸ்அப்ல என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நான் சைடுல ஸ்கிரீன் ஷேரிங் பண்றேன். சோ நீங்க அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு எப்படி உங்களோட போன்லயும் நீங்க பாத்துக்கலாம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணீங்க. மேல ரைட் சைடுல ட்ரிபிள் டாட் இருக்கும். அந்த ட்ரிபிள் டாட் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் குள்ளார போயிடுங்க. செட்டிங்ஸ் குள்ளார அக்கௌண்ட் குள்ளார போங்க. அக்கௌண்ட் குள்ளார பாத்தீங்கன்னா பிரைவசின்னு சொல்லிட்டு நமக்கு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரைவசி குள்ளார நீங்க அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் லொகேஷன் சொல்லிட்டு இருக்கும். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா லைவ் லொகேஷன் நன்னு இருக்கும். இப்ப நீங்க ஏதோ ஒரு லிங்க் கிளிக் பண்ணி அந்த லிங்க் மூலியமா உங்களுக்கு லைவ் லொகேஷன் ஷேர் ஆகுது நிறைய வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி ஸ்கேம் அலர்ட் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். சோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது லிங்க் கிளிக் பண்ணிருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் வழியா உங்களுக்கு லைவ் லொகேஷன் ட்ராக் பண்ணதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. சோ அது பாத்தீங்கன்னா நீங்க லைவ் லொகேஷன்ல போட்டீங்கன்னா இங்க ஏதாச்சும் நீங்க லைவ் லொகேஷன் ஷேர் ஆகி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்க ஷோ ஆகும். சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். சோ அந்த டெலிட் ஆப்ஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் லொகேஷன் யார் யாருக்கு போகுதோ அது டெலிட் பண்ணிக்கலாம். சோ இது ஃபர்ஸ்ட் செட்டிங். சோ செகண்ட் செட்டிங் பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட நோட்டிபிகேஷன் பார்ல லொகேஷன் செட்டிங் இருக்கும் பாத்தீங்களா, அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறமேட்டா லொகேஷனோட செட்டிங்ஸ் ஓபன் ஆகும். லொகேஷன் செட்டிங் ஓபன் ஆனதுக்கு அப்புறமேட்டா கீழே பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. லொகேஷனோட செட்டிங்ஸ் போயிடும். அதுக்குள்ள நீங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு லொகேஷன் அக்சஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ நீங்க அந்த லொகேஷன் அக்சஸ் குள்ள பாத்தீங்கன்னா எந்தெந்த ஆப் எல்லாமே உங்களோட லொகேஷன் அக்சஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்மளால பாத்துக்க முடியும். சோ இதுல ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி ஆப் உங்களோட போன்ல இன்ஸ்டால் ஆயிருந்து அந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ல லைவ் லொகேஷன் ஷேர் ஆகுற மாதிரி இதுல ஷோ ஆச்சுன்னா நீங்க அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க ஆப் பர்மிஷனுக்குள்ள போயிட்டு லொகேஷன் நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. சோ இது உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப். இப்போ தேர்ட் செட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த லொகேஷன் குள்ளாரே போங்க. மறுபடியும் 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா லொகேஷன் செட்டிங்ஸ் குள்ளார போகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீழே லொகேஷன் அக்சஸ் பாத்தீங்களா, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஸ்கேனிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இந்த ஸ்கேனிங் என்ன பண்ணும்னா நம்மளோட லொகேஷன் ஆன் ஆகலனாலுமே சரி உங்களுக்கு இந்த லொகேஷன் டேப்ல இருந்துச்சுன்னா உங்களோட வைஃபை சர்ச் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ப்ளூடூத் ஸ்கேனிங் உங்களோட லொகேஷன் பேஸ் பண்ணி சர்ச் ஆகிட்டே இருக்கும். சோ இது நீங்க ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களோட பேட்டரியோட பெர்சன்டேஜ் ஆஃப் ட்ரைன் நீங்க கம்மி பண்ணலாம். சோ இது நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சோ உங்களோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் இந்த செட்டிங்ஸ் ஆஃப் பண்றதுனால. இப்ப 3 டைப் ஆஃப் செட்டிங்ஸ் பார்த்தாச்சு. இப்ப நாலாவதுன்னு பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு நீங்க செட்டிங்ஸ் தான் நீங்க ஜஸ்ட் செக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இது எதுக்குள்ளார நீங்க பாக்கணும்னா கூகுள் மேப் குள்ளார போகணும். சோ கூகுள் மேப் குள்ளார போயிட்டு ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு டேப் ஒரு ஐகான் தெரியும். சோ இது பேசிக்கா என்ன ஐகான்னா எந்தெந்த ஜிமெயில் அக்கௌண்ட் ஷைன் இன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு கூகுள் மேப்ல இருக்கும். உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் தவிர்த்து வேற ஏதாவது ஜிமெயில் அக்கௌண்ட் லாகின் ஆயிருந்துச்சுன்னா அதை நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க. சோ எதுக்காக அதை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா அந்த ஜிமெயில் அக்கௌண்ட வச்சு நம்மள ட்ராக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த மாதிரி உங்களோட இமெயில் இல்லாம வேற யாராவது இமெயில் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த 4 டைப் ஆஃப் செட்டிங்ஸ் தான் இந்த வீடியோ நான் கன்வே பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். 4 டைப் ஆஃப் செட்டிங்ஸ் ஒரு வாட்டி உங்களோட மொபைல்ல இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தென் இந்த சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல சந்திப்போம் கைஸ்.